இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஷாப்பிங் தாங்க. ஷாப்பிங் வீடியோ பார்க்குறதுனால எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப எனக்கும் கூட தான் ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் போகிறதுனாலும் ரொம்ப பிடிக்கும், ஷாப்பிங் வீடியோ பார்க்குறதுனாலும் ரொம்ப பிடிக்கும். அங்கே எங்கெங்கே போனோம், என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நகை கடைக்கு நாங்கள் வந்திருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம் நாங்கள். இங்கே இந்த ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹர்ஷனே ஒரு இடமா நிற்க மாட்டேங்கிற ஓடுன்னு ஓடிருக்காங்க. ஜிஆர்டி ஃபுல்லாக ஓடிருக்கா பாருங்கள். எதுக்கு 2 குட்டி சேர்ந்துடுது. அதோட சேர்ந்து ஒரே ஆட்டம் அமக்கணும், தாங்க முடியல. பேசிட்டு ஹர்ஷனி எல்லாம் ஒரே அமக்களும் ஓட்டம் தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மோதிரம் டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து ஒரு கிராம் வந்து 9015 ரூபாங்க. நேற்றுக்கு ஒரு கிராமோட விலை 9015 ரூபா. இது மோதிரத்தில் இந்த கோல்டோட விலை. நேற்றுக்கு நாங்கள் வாங்கின அந்த பழைய மோதிரம் பார்த்திங்கன்னா அதில் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ தான் மோதிரம் வாங்குவோம் அப்படின்ட்டு அவருக்கு போனோம் நான். அது வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு போட்ட மோதிரம் வந்து உடஞ்சி போச்சுங்க. அதனால் சரி இப்போ ரொம்ப நாளாக 2 வருஷமாக அப்படியே வச்சுருந்து இப்போ தான் போட்டேன். போய் சரி வாங்குவோம். அதுக்கோசரம் எடுத்து வைக்கிற பணம்லாம் வேறு எதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதானங்க உள்ளது. ஏதாவது ஒரு அவசர செலவுனா நம்ம எது வச்சுருக்கோமோ, இது சேமிப்புன்னு வச்சுருக்கோமோ அதை தான் எடுப்போம் எப்போவுமே. அது மாதிரி வச்சுருந்துடுத்து இப்போ தான் அதுக்கு நேரம் காண முடிந்தது. சரின்ட்டு அவரை நேரம் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வர சொல்லிவிட்டு இந்த கோல்டு ரிங்கு அளவுக்கோசரம் வர சொல்லியிருந்தோம். அதை போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு ரிங்கு ஒன்று எடுத்தாருங்க. அவர் எடுத்தோன்னா எங்களது பழைய ரிங் பார்த்திங்கன்னா 1/2 பவுன். அது 400 கிராம் தேய்மானம் போக அதில் பார்த்திங்க அப்படின்னா 3 கிராமு 600 மில்லி இருந்ததுங்க. அதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 32,590 ரூபாய் என்னமோ அது போச்சு. இப்போ வந்து வாங்குகிற அந்த கிராமுக்கு மேலே வந்து அதே 1/2 பவுனுக்கு அதே 3 கிராமு இது வந்து 900 மில்லி என்னமோ. அதனால் வந்து இதுக்கு வந்து 4 பவுனுக்கு ஒரு 100 மில்லி தான் கம்மி. இது அந்த அளவு அவருக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்கோசரம் அதை எடுத்தோம் நாங்கள். அது பார்த்தா அப்படின்னா அந்த மோதிரத்தோட அந்த போட்டு பார்த்துட்டு 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு அதை எடுத்தோடனே அது வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபா கிட்டத்தட்ட வருதுங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து கம்மி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபா அட்சய தீர்த்தி முன்னிட்டு கம்மி பண்ணுறான். அதனால் அதோடய விலை அவ்வளோ இருந்தாலும் அந்த 1000 ரூபா கம்மி பண்ணி அவ்வளோ விலை ஆச்சுங்க. அது முடிச்சுட்டு சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்தோங்க. எங்கள் வெட்டிங் டேக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோடனே சரின்ட்டு அடுத்த மாதம் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வெட்டிங் டே வருதுங்க, மே மாதம். அதனால் அதுக்கு எடுத்துடுவோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதை எடுத்துகிட்டு முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு பார்த்து வந்தோங்க. இது வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பக்கத்தில் இருந்த கடைக்கு வந்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ தான் காந்திபுரத்தில் இந்த கடை திறந்துருக்காங்க. இது வந்து சாரீ செக்ஷனுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரே சாரீ செக்ஷன் தான் முடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக அவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குங்க. அவங்க வந்து அந்த புடவை வந்து எடுத்து காட்டுறதும் பார்த்திங்கன்னா பொறுமையாக நிதானமாக எடுத்து காட்டுறாங்க. எவ்வளோ சாரீஸ் சொன்னாலும் நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. நல்லா இருக்குது. அந்த பாக்ஸில் வச்சுருக்கிற சாரீ இல்லாமல் நல்லாயிருக்கு. இதே சாரீஸ் தான் அங்கே இதுலேயும் போட்டிருக்காங்க, இந்த ஹேங்கர்லேயும் தொங்குது. இதே வெரைட்டி இதே இது தான், ஆனால் வந்து நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து சாஃப்ட் சில்க் அப்படின்னு இருந்தது. அந்த சாஃப்ட் சில்க்ஸ் தான் நான் எடுத்தேன். இந்த புடவை வந்து நல்லா இருந்ததுங்க. அந்த புடவை அந்த சாஃப்ட் சில்க்ஸ் பார்த்திங்கன்னா விதமாக நிறைய இருக்குது. ஏற்கனவே இருந்த கலராக எல்லாமே இல்லாத கலராக பார்த்து ஒன்று எடுத்தேன். அப்புறம் இந்த பாக்ஸ் சாரீஸ்லேயும் ஒரு சாரீ ஒன்று எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். பின்னாடி அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது பார்த்திங்க அது இந்த சாரீ தாங்க. இது வந்து பாக்ஸ் சாரீ இதுவும் எடுத்தேன். அந்த சாரியோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரியோட விலை வந்து 1100 ரூபாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு கேப் போட்டு அப்படியே கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு. பார்த்திங்க அப்படின்னா இது ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆனதுனால கொஞ்சம் ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரோட்டில் போகும்போது. அதுலேயும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துதுங்க பசங்க. தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் நானும் ஒரு 4-5 மாதமாக வாங்கணும் எடுத்து வைக்கிற பைசாலாம் எதுக்கோ போயிட்டுருக்கு. செலவு வேறு ஏதாவது செலவு வந்துடுது. சரி இதில் தான் நம்ம கை வச்சு எடுக்கிறோம். அதனால் வந்து இப்போ தான் அவருக்கு வாங்க முடிஞ்சுது. அதனால் போய் அதை போட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ அட்சய தீர்த்திக்கோசம் 250 ரூபா வந்து ஜிஆர்டியில் கம்மி பண்ணியிருக்காங்க கிராமுக்கு. ஆனால் நிறைய புது டிசைன்ஸ்லாம் நிறைய வந்துருக்குங்க. நிறைய கேப்புக்கு வேறு அப் அண்ட் டவுன் ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி கேப் வேறு எடுத்துகிட்டு போகிறோமே அப்படின்றது, கேப் போட்டு போகிறோமே அப்படின்றதுக்கோசரம்
அடுத்த மாதம் எங்களுக்கு வந்து வெட்டிங் டே வருதுங்க, எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும். அதனால் வந்து சரி அப்படியே போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் முடிச்சுட்டு வந்துடுவோம், சாரி அவருக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் இருக்குங்க இந்த சாரீ. இது வந்து மேலே வந்து ஒரு லைட் சாண்டல் கலர், அது ஒரு மாதிரி லைட் சாண்டல் கலரு. இங்கே எனக்கு வந்து பார்டர் பட்டையாக நிறைய ஜிகுன்னு ஜெரிகை இருந்த பார்டர் இருந்தால் ரொம்ப பிடிக்காதுங்க, மைல்டாக தான் விரும்புவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா புடவை நல்லா இருக்குங்க, தூக்கி கட்டிக்க உடம்புல இருக்கிறது தெரியாது நமக்கு, அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கு. பாருங்க, இது வந்து மைல்டு ஜெரிகை ஓரத்தில். இது வந்து தலப்புங்க. தலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேல் கிரீன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாந்தூள் கலர் பச்சை, அது மாதிரி பச்சை. இது பச்சையும் ஒரு மெஜந்தா கலரும் கலந்த மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி கலர். ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன், மாந்தூள் க்ரீன், இந்த கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் தான். இந்த சாரியோட தலைப்பு என்ன கலரோ அதே கலரில் மாந்தூள் க்ரீனில் பிளைன் ப்ளவுஸ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருங்க. டிசைன் இல்லாத ப்ளவுஸ் போட்டுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், டிசைனோட போடுறதுனால தான் அது என்னமோ தெரியல. சின்ன கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விரும்பி போட்டுப்பேன். இப்போ என்னமோ இருக்க அது என்னமோ பிடிக்க மாட்டேங்குது மனசுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸுங்க. அதனால் இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்த கலரும் சரி அப்படின்ட்டு. இந்த கலரும் என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி ஒரு சாண்டல் இல்லை என்கிட்ட. மாம்பழ கலர் கூட எடுத்து வச்சுருக்கேன் நான், இந்த கலர் இல்லை. அதனால் வந்து இந்த சாரீ நான் வந்து எடுத்தேங்க. இது சாரியோட விலை பார்த்தீங்கன்னா 1100. இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குங்க. சாஃப்ட் சில்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே கூட இருக்குது. நல்லா இருக்குது சாரீஸ்லாம். சாஃப்ட் சில்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த செக்ஷன் பண்ணிங்கன்னா சாரீஸ் புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வைகாசி மாதம் சித்திரை மாதம்னா கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த முகூர்த்த டேட்டுக்கோசம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க சாரீ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளாக இருக்குங்க அப்படின்றதுக்கோசம் இந்த சாரீ ஒன்று இருக்காங்க. இது வந்து இந்த கருநாக பழரும் நாகப்பழ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்ட காமிக்கிறேன். இது பாருங்க, நாகப்பழ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாரியை. இதில் வந்து அங்கங்கே லைன்ஸ் போயிட்டுருக்கு, அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி லைன்ஸ் முழுசா. இதில் வந்து இங்கேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் பார்டர் தெரியாது உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்கங்கே சாண்டலில் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த கருநாகப்பழ பிளைன் ப்ளவுஸ். இது மாதிரி பிளைனாக இருந்தால் தாங்க எனக்கு ப்ளவுஸ் தைச்சிப்பேன். இல்லைன்னா அர்ஷனிக்கு ஏதாவது டிசைன்ஸ் இருந்ததுன்னா அர்ஷனிக்கு ஏதாவது ட்ரெஸ் தைச்சிடுவேன் எப்போவுமே. அதனால் வந்து பிளைனாக இருக்குது. சரி இதுலேயே வந்து லைனிங் கிளாத் வாங்கி கொடுத்து தைச்சிக்கலாம் அப்படின்னு லைனிங் கிளாத்தும் கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அர்ஷனி குட்டிக்குங்க. சரி நம்ம போனோம், நம்ம மட்டும் எடுத்துட்டா குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி எடுத்துக்கிறது. நான் ஹர்ஷன் கிருத்திகா போயிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மோதிரம் மட்டும் வாங்கிட்டு அவர் உடனே கோவிலுக்கு நேரம் ஆகிடுச்சு கிளம்பிட்டாரு. அதனால வந்து நாங்கள் வந்து இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். மற்ற ஜவுளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஜவுளிலாம் நானும் கிருத்திகா ஹர்ஷனி மட்டும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees இது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. காட்டன் தான், பியூர் காட்டன் இது. சரி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 1 இன்ச்சு அவளுக்கு அவளோட அளவை விட ஒரு இது பெருசாக எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா 190 rupees. 190 rupeesங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேவி ப்ளூவில் ஒயிட் டாட் அங்கங்கே கொடுத்துருக்கு. ஒயிட்டில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹஸ்பண்டோட இது பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ட்ராயருங்க. இது முக்கா பேண்ட் அப்படின்னு சொன்னீங்களே அது மாதிரி இது நல்ல நேவி ப்ளூங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 575ங்க. அடுத்தது இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 600 rupees. ரொம்ப நல்ல ப்ராடாக நல்லா ஒர்த்தாக இருந்ததுங்க. அவர் கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டபுள் எக்ஸல்லே எடுத்தாங்க. இது எடுத்தோங்க இந்த கலரில். இந்த கலர் அவர்கிட்ட இல்லைன்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா 380 இந்த டிஷர்ட்டு. இதுவும் நல்லா இருக்குது, துணி நல்லா ஒர்த்தாக இருக்குதுதான். காந்திபுரத்தில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஷாப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. கிஃப்ட்டும் ஒன்று கொடுக்குறாங்க. நான் அந்த கிஃப்ட்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 2000க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வந்து கிஃப்ட் தராங்க நமக்கு. இது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து இந்த இது வாங்கினோம். இதுவும் நல்ல ஒர்த்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 அந்த மாதிரி. இது ரொம்ப சாஃப்டாக
டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதான் இங்கே நாங்கள் வந்து போயிட்டு வந்து பர்ச்சேஸ் இன்னைக்கு. இது வந்து இந்த கிஃப்ட் காமிக்கிறோம் உங்களுக்கு. அப்படியே இந்த டின்னர் செட்டுங்க 2000க்கு மேலே எடுத்தோம்னா இந்த டின்னர் செட்டு இது வந்து கொடுக்குறாங்க, கிஃப்டாக கொடுக்குறாங்க. நல்லா ஒர்த்தாக தாங்க இருக்குது. நான் இன்னும் இது ஓப்பனே பண்ணல. ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளர், அடுத்தது வந்து ஒரு ஸ்போர்க் ஒன்று, ஒரு ஸ்பூன் தராங்க. அதோட அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளரு, ஒரு ஸ்பார்க்கு ஸ்பூனு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட் ஒன்று குட்டியாக கொடுத்துருக்காங்க காய் எதுவும் வச்சுருக்கு. அப்புறம் குட்டி குட்டியாக 2 கப்புங்க. குட்டி குட்டியாக 2 கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த கிஃப்ட் தராங்க. இது ஒர்த்து தான் எனக்கு இருக்குது. ஸோ நிறைய கிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. 10,000, 5,000 அதுக்கு மேலே பண்ணால் வேறு வேறு கிஃப்ட் தராங்க. ஓகே தான் இது எனக்கு பொறுத்த வரணும். நல்லா காலையில் நான் இது பார்த்திங்கன்னா மத்தியானம் கிளம்பி போயிட்டு எப்படியும் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க நாங்கள் வரத்துக்கு. GRT போயிட்டு இந்த இதுவும் வாங்கிட்டு ரிங்கும் வாங்கிட்டு அடுத்து வந்து சிவா டெக்ஸ்டைல் போயிட்டு இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. குழந்தைங்களே வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு வர முடியல. கூட யாராவது ஜென்ஸ் வந்துருந்தோம்னா வெளியில் வந்து குழந்தைங்களை கொஞ்சம் ஆளுக்கால் மாற்றி வச்சுருந்து சாப்பிட்டு வந்திருப்போம். ஏன்னா பையெல்லாம் நிறைய கையில் வச்சுருந்தோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் தனித்தனியாக பையில் போட்டு கொடுத்துருந்தோம். சரி இதையும் வச்சுக்கிட்டு வெளியில் சும்மா அங்கேயும் அலைய முடியல. அது வெளியிலே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் ஒன்று வச்சுருக்காங்க சிவா டெக்ஸ்டைல் சொல்லி. அந்த ஃபுட் கோர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்கார்ன், அடுத்து இந்த சேட் ஐட்டம்ஸ்லாம் தரோம். அதில் நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு காஃபி குடித்தோம். அர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் சிப்ஸ் ஒன்று சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். அர்ஷனுக்கு மட்டும் பால் மட்டும் வாங்கி ஆற்றி கொடுத்தோம். கொஞ்சம் சாப்பிட்டு உடனே வந்து திரும்ப வந்து கேப் புக் பண்ணி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. இது வந்து ஜென்ஸ் யாராவது வந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். எப்பயாவது சமயம் வெளியில் போகிறோம், அடிக்கடி இங்கேயும் வெளியில் போகிறது எப்பயாவது சமயம் கிளம்புறோம். குழந்தைகளை ஆக்ஷன் போகிறோமே அப்படின்றத கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது கடைகளை முக்கால்வாசி எடுக்க முடிஞ்ச இடங்கள்லாம் எப்படி கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. எங்கெங்கே எடுக்க முடியுமோ அங்கங்கே எடுத்து அந்த கிளிப்ஸ் இதோட ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு வேறு ஒரு